நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்த சேம் ப்ராப்ளம், அதாவது சேம் டிஃபெக்ட்ஸே திருப்பி வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே டிஃபெக்ட் தான். டாப் 3 டிஃபெக்ட் எடுத்திங்கன்னா டாப் 3 ஒரே டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு கேஸ்டிங் கம்பெனினா ப்ளோ ஹோல்ஸு, கிராக்ஸு, இந்த மாதிரி ஃப்ளாஷு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக கம்பெனி ஆரம்பித்த காலத்துலேருந்து அதே டிஃபெக்ட் தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அது அப்படி வந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆக்ஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வே ஆகாது. ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு முள்ளு செடி இருக்குது. கார் இறக்குற இடத்துல கரெக்டாக அந்த முள்ளு செடி நான் வெட்டி விட்டுட்டே இருக்கேன். அது திருப்பி வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு மாதமாக அதை வெட்டுறது தான் என்னோடய வேலை. அப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தர் சொன்னாங்க, சார் அதை வெட்டிட்டு அந்த வேரில் வந்து வெந்நியை ஊற்றுங்கன்னாங்க சூடாக. அதை ஊற்றுனேன். அப்பவும் அது இதாகலை, திருப்பி வந்துச்சு. திருப்பி இன்னொருத்தர் சொன்னார், அதை மேலே ஆசிடை ஊற்றுங்கன்னாங்க. அதையும் ஊற்றி பார்த்துச்சு, ஆசிடுக்கும் தப்பிச்சிருச்சு. அது திருப்பி வளர்ந்துட்டே இருக்குது. அது என்னன்னா, அது கரெக்டாக ரோடோட இதில் இருக்குது, ரோட்டுக்குள்ளே அது நல்ல வேர் உள்ளே போயிடுச்சு. அப்போ நான் இந்த செடியை எப்படி வந்து ஸ்டாப் பண்ண முடியும் வளர்கிறத அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியை வேரோட எடுத்து அதை தூக்கி போட்டால் தான் அந்த முள்ளு செடி எங்கள் வீட்டு அந்த வாசலில் வளர்றத ஸ்டாப் பண்ணணும். கரெக்டுங்களா? அது வேர் இருக்க வரைக்கும் அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். இதுதான் நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்றோம். ப்ராப்ளம் நமக்கு வந்து தெரிகிறது வெளியே, ஆனால் அதோட சொல்யூஷன், அதோட ப்ராப்ளமோட ரூட் காஸ் எங்கே இருக்குது, வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்குது. அதை நம்ம சால்வ் பண்ணாத வரைக்கும், அதை வேரோடு எடுக்காத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். கம்பெனிலையும் இதே தான், ப்ராப்ளம் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க அதை வேரை போய் எடுக்கல. இன்னும் மேலோட்டமாக கண்ணுக்கு தெரிகிறத மட்டும் வெட்டி விட்டுட்டே இருக்காங்க டெய்லி. அப்போது இந்த வேரோட ஏன் பண்ண மாட்றாங்க, எடுக்க மாட்றாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், என்னோட பேர் ஆனந்த். நான் உங்களோட லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். இந்த வேரோட ப்ராப்ளத்தை ஏன் எடுக்க மாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 6 ரீசன் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி பேச போகிறேன். சரிங்களா? இந்த சரி, வேரோட எடுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர்ஃபிஷியலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்களா? அது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி டீம் இருக்காங்க கம்பெனியில், ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க, மெயின்டெனன்ஸுக்கு ஒருத்தருக்கும் ஒரு டீம் இருக்காங்க. ஆனாலும் மேலோட்டமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். டீப்பாக உள்ளே போகல. சரிங்களா? அது இந்த வீடியோ, இந்த பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் எப்படின்னா கண்ணுக்கு மேலே தெரியுது. ஐ மீன் அந்த தரைக்கு மேலே தெரியுது, அந்த மரத்தில் இருக்கிற விஷயம் மாதிரி கண்ணுக்கு வெளியே தெரியுது. அதை தான் போய் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்குது. இந்த ரூட்டை சால்வ் பண்ணால்தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்தை வேரோடு சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் அந்த ரூட்டு வந்து கண்ணுக்கு தெரியாது ஈஸியாக. அது உள்ளுக்குள்ளே இருக்குது, பூமிக்குள்ளே இருக்குது. அதை கஷ்டப்பட்டு போய் தேடி எடுக்கணும் வெளியே. அதை தான் பண்ண மாட்டோம். சரிங்களா? அது ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த பீப்புள் வந்து ட்ரைனிங்கே நிறைய பேருக்கு கொடுக்குறதில்ல. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி, ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனியில் ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமே இருக்காது. ஹெச்ஆர்னு இருப்பாங்க, அவங்கெல்லாம் பேரோல் பார்ப்பாங்க, அட்டண்டன்ஸ் கேல்குலேஷன், ஓவர் டைம் கேல்குலேஷன் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரைனிங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எஃபர்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கேலண்டரோ ஒரு சிஸ்டமே இருக்காது ட்ரைனிங் பற்றி. ஒரு வேலைக்கு ஒருத்தர் சேர்ந்தாருன்னா அவர் என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நாளையிலேருந்து இதை பண்ணுவாங்க தவிர அவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த பாஸுக்கு எவ்வளோ தெரியுதோ அதில் ஒரு 50% அவரோட ஜூனியருக்கு அவர் கற்றுக் கொடுப்பாரு. இவருக்கு தெரிஞ்ச 50% இவருக்கு அடுத்த ஜூனியராக ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அதில் ஒரு பாதி தான் இவரும் சொல்லி கொடுப்பாரு. இப்படியே போய் கம்பெனியில் என்ன ஒன்றும் கடைசி யாருக்கும் எதுவும் தெரியாது. அரைக்குறையாக ஏதோ ஃபயர் ஃபைட்டிங்கில் ஓடிட்டு இருப்பாங்க அங்கே இங்கேயும். ஒரு 10 வருஷம் ஆனால் கூட ஒரு மீடியம் சைஸ் கம்பெனியில் ஒரு மேனேஜரோ ஒரு சீனியர் டீம் மெம்பர்ஸுக்கு பேசிக் விஷயமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா ட்ரைனிங் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கே கிடையாது. ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த டீம் மெம்பர்ஸ், குவாலிட்டி டீமு, ப்ரொடக்ஷன் டீமு இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளானிங்கே பண்ண மாட்டாங்க. பிளானிங் பண்ணுறதே கிடையாது நிறைய கம்பெனியில். அப்போ என்ன ஆகும்னா ஒரே ஃபயர் ஃபைட்டிங் தான். திடீர்னு வேறு ஒரு ப்ராப்ளம் வரும், அங்கே போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா மெட்டீரியல் இருக்காது, அங்கே போயிடுவாங்க. மெட்டீரியல் வந்திருக்கும், அதில் குவாலிட்டி சப்ளையர் குவாலிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அங்கே போயிடுவாங்க. ரைட்? நமக்கு குவாலிட்டி ப்ராப்ளம் வரும், இங்கே ஓடி வருவாங்க. பார்த்தா மிஷின் திடீர்னு பிரேக் டவுன் ஆகும். அது இதுன்னு டெய்லி ஏதாவது ஒன்று ஃபயர் ஃபைட்டிங்லேயே ஓடிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு பிளான்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன அவங்க ஒரு ஃபோக்கஸே இருக்காது. எவ்ரிடே எல்லாம் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். நான் ஈவினிங் போயிட்டு நீங்கள் என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணோம், உள்ளே பண்ணோம், அதெல்லாம் என்னென்ன வேலை பார்த்தோம்னு சொல்லுவாங்க தவிர ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டே இருக்காது. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து ஓவரால் ஆஃப்டர் சம்டைம் வி பிகம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னடா பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனிலன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது பிளானிங் பண்ணுறதுல ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல. அதனால் ஸோ இது ஒரு ரெண்டாவது ரீசன். அகெயின் இந்த ட்ரைனிங்க்கும் இந்த ஃபயர் ஃபைட்டிங்குமே சம்மந்தம் இருக்குது.
நீங்கள் ஒன்ஸ் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபயர் ஃபைட்டிங் குறையும். பிளான்டு ஆக்டிவிட்டீஸ் தான் முக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் கொஞ்சம் லிங்க்டு தான். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஆளே வச்சுருக்க மாட்டாங்க. ரைட்? என்ன சொல்கிறது, 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன இருக்கும், உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. எழுதி இன்னும் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் போடுறதுக்கே சரியாக போயிடும் டைமு. ஸோ இதில் போய் எங்கே போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால் லேக் ஆஃப் மேன் பவர். தே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் கிவிங் குட் குவாலிட்டி ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ மேன் பவர் டு த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அண்ட் பிளேமிங் கல்ச்சர். இது என்னென்னா, இதெல்லாம் பண்ணுறோமே நம்ம கம்பெனி பற்றி தெரியாதா, நாங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருவாங்க. நீ தானே பண்ண, நீ தான் சரியாக பண்ணலன்னு அதை ஒரு 10 பேர் தப்பு சொல்லுவாங்க. ஐ மீன், வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடுங்க, செய்யாதவனுக்கு ப்ரொமோஷன் கொடுங்கன்னுவாங்க சில கம்பெனியில். அந்த மாதிரி வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ என்ன, தே ட்ரை டு புட் த பிளேம் ஆன் அதர் பீப்புள் அண்ட் எஸ்கேப். ரைட்? ஸோ இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், நம்ம கம்பெனி பற்றி தெரியாதா, இதெல்லாம் பண்ணால் சிக்கல் நமக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகிடும். ஸோ அதுதான் அகைன் என்ன ஆகும், கல்ச்சர். இதுதான் கல்ச்சர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் இது. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சீனியர் மேனேஜ்மெண்ட்டு தான் இந்த கல்ச்சரை செட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த சீனியர் மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டான கேள்விகள் கேட்குறது இல்லை. ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிங்களா, ஏன் இந்த ப்ராப்ளம் திருப்பி வருது அப்படின்ற கேள்விகள் நம்ம நிறைய டைம் கேட்க மாட்டாங்க. ப்ராப்ளமா யார்ப்பா பண்ணதுன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ரமேஷா? ரமேஷ், அவன் தெரியும், அவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்வாங்க. ஸோ we are going and focusing on the person rather than the process. ஸோ ஏன் இந்த பிரச்சனை வருது, அவருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கோமா, என்ன அனலைஸ் பண்ணீங்க, என்ன ரூட் காசு, அதை ஏன் சால்வ் பண்ணலன்ற மாதிரியான கேள்விகள் சீனியர் மேனேஜ்மெண்ட் கேட்குறது இல்லை. அவங்க கேட்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டே வரும் அப்படின்றது எங்களோட ஒரு ஒப்பீனியன். அந்த வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் இம்ப்ரூவ்ட் அப்படின்னு பீட்டர் ட்ரக்கர்னு ஒரு மேனேஜ்மெண்ட் கூட சொல்லியிருக்காரு. அது மாதிரி எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட்டு இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த 6வது ரீசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லீன் சம்மந்தமாக, ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகிள்ஸு போஸ்ட்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஆல்ரெடி ஒரு 3000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி உங்கள் கம்பெனியில் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட இன்ஜினியர்ஸை, எங்களோட மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது வந்து ஒரு 17 டாபிக், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸு, பர்ச்சேஸு, ஸ்டோர்ஸு, இமெயில் இருக்கிறது எப்படி, டெலிஃபோனில் எப்படி பேசணும், டேட்டா அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், 6 சிக்மாவோட பேசிக்ஸு, 5 இயர்ஸோட பேசிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 17 டாப்பிக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸாக இருக்குது. அது அவங்களே ஜாயின் பண்ணி அவங்களோட டைமுக்கு படிச்சுக்கலாம். அண்ட் தெர் இஸ் அ சர்டிஃபிகேட் ஆல்சோ அட் த எண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து உங்களுடைய கம்பெனியில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் லீடர்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இது ஜாயின் பண்ணுறதுக்கு. ரீசன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம். அதாவது நான் பண்ணுற வேலையை யாராவது மெஷர் பண்ணி நல்லா பண்ணல, மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை நான் பூர்த்தி பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு ஒரு சிஸ்டமே இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம்னாலே கம்பெனியில் என்ன நினச்சிக்கிறோன்னா, அது வந்து போனஸ் கொடுக்குறதுக்கு, இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதுக்கு, ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்கு நினச்சிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதம் இல்லை எவ்ரி 3 months, எவ்ரி குவார்ட்டர்னு சொல்லுவாங்க, எவ்ரி 3 months அதை நம்ம பண்ணி கம்பெனிக்கு என்ன தேவை, அது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா, உங்களோட ஸ்கோர் என்ன, இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி கிளியராக ஒரு சிஸ்டம் நிறைய கம்பெனியில் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனே இவங்களுக்கு தெரியாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம், ஓகே ஏப்ரல் மாதமா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணணும், எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் கிடைக்க போகுது, 5% இன்க்ரிமெண்ட்டு, 10% இன்க்ரிமெண்ட்டு கரெக்டுக்கு வந்துடும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்னால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம எங்களோட கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மந்த் ஆன் மந்த் கிடைக்கும் ஸ்கோர். ஸோ டிராஃபிக் லைட் மாதிரி க்ரீனு, எல்லோ, ரெட்டு. ஸோ ஒரு ஆள் வந்து க்ரீனில் இருக்காரா, ஓகே இஸ் மீட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன், நல்லா பண்ணுறாருன்னு அர்த்தம். எல்லோனா கொஞ்சம் டேஞ்சர்னு இருக்கும், ரெட்டுனா ரொம்ப டேஞ்சரில் இருக்காரு, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் சிஸ்டம்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அண்ட் மந்த் ஆன் மந்த் தெர் இஸ் அ ரிவார்டு. நீ 75 மார்க்கு மேலே எடுத்திங்கன்னா இது, 50க்கு மேலே எடுத்திங்கன்னா அது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். சூப்பராக ஒர்க் ஆகுது நிறைய கம்பெனிஸில். ஸோ இதுதான். பட் இந்த ரூட் காஸ் அனாலிசிஸை மக்கள் பண்ணாததுக்கு ரீசன். ரைட்? இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் எப்போ நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போதுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் போட போகிறோம் இல்லைங்களா. ஹோம் டூரு, அப்புறம் என்ன சாப்பாடு, பிரியாணி கடையில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு ரிவ்யூ, அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். ஸோ ஆர்கனைசேஷனுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஐடியாஸ் தான் கொடுக்குறோம். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் colleagues and team members. So thank you very much for watching. I'll talk to you in the next video. See you. Bye.